எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று முதல் அடுத்த 11 நிகழ்ச்சிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருந்த காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் எழுதிய கடிதங்களுள் இந்த கடிதமும் ஒன்று. அந்நாட்களிலே பவுல் எழுதிய நிருபங்கள் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், அது மட்டுமல்ல பிலமோனுக்கு தனிப்பட்ட வகையிலே அவர் எழுதிய கடிதமும் ஒன்று. கிறிஸ்துவுக்கு பின் 62ஆம் ஆண்டிலே யாரும் கவனிக்காவண்ணமாக 4 செய்தியாளர்கள் விலையேற பெற்ற இந்த 4 கடிதங்களையும் எடுத்துக்கொண்டு ரோமாபுரியை விட்டு புறப்பட்டு சென்றார்கள். தீகிக்கு எபேசு சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை சுமந்து கொண்டு எபேசு பட்டணம் சென்றார். அவர்தான் அந்த திருச்சபையிலே தலைவராக போதகராக இருந்தவர். எப்பாப்ரோதீத்து பிலிப்பி திருச்சபையிலே போதகராக இருந்தபடினாலே அவர் பிலிப்பி திருச்சபைக்கான கடிதத்தை எடுத்துக்கொண்டு சென்றார். எப்பாப்பிரா கொலோசை திருச்சபைக்கான கடிதத்தை சுமந்து கொண்டு கொலோசை பட்டணத்திற்கு சென்றார். அவரே கொலோசை திருச்சபையின் தலைவராய் இருந்தவர். பிலமோன் எழுதப்பட்ட கடிதத்தை ஒனேசிமுவே சுமந்து கொண்டு சென்றார். பிலமோன் எஜமானர். அவனை விட்டு ஓடிப்போன ஒனேசிமு இப்பொழுது மீண்டும் தனது எஜமானிடத்திற்கு திரும்பச் செல்கிறார். ஏன்? அவர் இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டார். இந்த 4 கடிதங்களும் திருச்சபையின் வெவ்வேறு பகுதிகளை சுட்டிக்காட்டும் நிருபங்களாய் இருக்கின்றன. நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் குறித்து இந்த நிருபங்கள் பேசுகின்றன. எபேசியர் நிருபம் விசுவாசிகளின் கூட்டமான கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபையை குறித்து பேசுகிறது. கிறிஸ்துவே அதன் தலையாயிருக்கிறார். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் தலையாகிய கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. சரீரம் இரண்டாவதுதான், கிறிஸ்துவே முதன்மையானவர். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையத்திலே கிறிஸ்து இருக்கிறார். கொலோசியர் நிருபம் கிறிஸ்துவின் முழுமையை முக்கியத்துவப்படுத்துகிறது. பிலிப்பியர் நிருபம் உலகத்தில் நடமாடும் திருச்சபையை காட்டுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைதான் பிலிப்பியர் நிருபத்தின் கருப்பொருள். கிறிஸ்துவை மையமாக கொண்ட சுற்றி உள்ள வட்டத்தை இது குறிக்கிறது. பிலிப்பியர் நிருபம் நமக்காக அடிமையான இயேசு கிறிஸ்துவை முக்கியத்துவப்படுத்துகிறது. பிலமோன் நிருபமானது செயல் வடிவத்திலே கிறிஸ்தவத்தை காட்டுகிறது. நடைமுறையான வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் எப்படி மன்னிப்பு கொடுக்கிறது, எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இந்த 4 நிருபங்களும் ஒன்று சேரும் பொழுது மகத்துவமான கிறிஸ்தவ சித்தாந்தங்களை வெளிப்படுத்துகிறது. லவோதிகேயா பட்டணம் இருந்த பகுதியிலே தான் இந்த கொலோசை பட்டணமும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த பகுதி பாழடைந்ததாய் இருக்கிறது. பிலமோனின் வீட்டிலே தான் கொலோசு பட்டணத்தின் சபை கூடியிருக்கிறது. அங்கே எந்த கிறிஸ்தவ தேவாலயமும் எழுப்பப்பட்டதாக தெரியவில்லை. அங்கே நாகரிகமான மக்கள் அதிக ஜனத்தொகையிலே இருந்த காலம் உண்டு. அதுவே கிழக்கத்திய நாட்டிற்கு வாசலாயும் இருந்தது. பிரிகியா நாட்டின் வாசல் என்று அது அழைக்கப்பட்டது. அங்கேதான் கிழக்கும் மேற்கும் ஒன்றை ஒன்று சந்திப்பதாய் இருந்தது. இங்கேதான் ரோம சாம்ராஜ்யம் கிழக்கத்திய நாடுகளையும் ரோம சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வர முயற்சித்தது. லவோதிகேயா, பிலதெல்பியா, சர்தை, தியத்திரா, பெருகமு போல கொலோசி பட்டணமும் சுற்றி மதில் எழுப்பப்பட்ட பட்டணமாய் இருந்தது. கிழக்கத்திய பகுதிகளிலே இருந்து இதை கைப்பற்ற வருபவர்களை தடுத்து நிறுத்தும் மதில்களாக இவை இருந்தன. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே இந்த ஆபத்து ஓரளவு நீங்கியதாயிருந்தது. ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யம் இந்த பகுதிகளையெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டிருந்தது. அதே வேளையிலே மக்கள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்குள்ளும் தவறான வழிபாடுகளுக்குள்ளும் கடந்து சென்று விட்டார்கள். எனவே அக்கால ஒழுக்கக்கேடான நிலைமைக்கும் நாகரிகத்திற்கும் கொலோசை பெயர் பெற்றதாய் இருந்தது. நம்முடைய கரங்களிலே இருக்கிற வேத வசனங்களின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்திற்கு சென்றதில்லை. ஏனென்றால் பவுல் பிலிப்பி தேசத்தின் வாசல் வழியாக அந்த பகுதிக்குள்ளே வரவில்லை. சர்தை பக்கத்து வழியாக கொலோசைக்கு வடபுறமாக உள்ளே வந்தார். எபேசுவிற்கு செல்லும் அந்த பாதையிலே அவர் கடந்து சென்றார். எனவே கொலோசை பட்டணத்திற்குள்ளே அவர் செல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை பட்டணத்திற்கு செல்லவே இல்லை என்றாலும் அவர்தான் அந்த திருச்சபையை ஸ்தாபித்தவர். எப்பாப்பிரா அந்த திருச்சபையின் தலைவராய் இருந்தார். அவரே நேரடியாக கொலோசை பட்டணத்திலே திருச்சபையை ஸ்தாபித்தவர் என்றும் நாம் கூறலாம். கொலோசை பட்டணத்து திருச்சபையை ஸ்தாபித்த எப்பாப்பிரா ரோமாபுரியிலேயும் திருச்சபையை ஸ்தாபித்தவர் என்று கூறலாம். ஆரம்ப காலங்களிலே கொலோசையில் இருந்த எப்பாப்பிரா பின்னர் ரோமாபுரிக்கு கடந்து சென்று விட்டார். லவோதிகேயா பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சென்றிருக்கக்கூடும். அங்கே இருந்து விசுவாசிகள் கொலோசை பட்டணத்திற்கு கடந்து சென்றிருக்கக்கூடும்.
அது மட்டுமல்ல, எபேசு பட்டணத்திலே பவுல் அப்போஸ்தலனின் ஊழியத்தின் மூலமாக கிறிஸ்துவை அறிந்து கொண்ட விசுவாசிகள் கொலோசை பட்டணத்திலே வந்து குடியேறி இருக்கலாம். இவ்வாறாக கொலோசை திருச்சபை ஆரம்பமானது. கொலோசை பட்டணம் எபேசு பட்டணத்திலிருந்து சுமார் 100 மைல்களுக்கு கிழக்கே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திலே 3 ஆண்டுகள் தங்கியிருந்து ஊழியம் செய்தார். 2 ஆண்டுகள் திறனு என்பவனுடைய வித்தியாசாலையிலே வந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அந்நாட்களிலே நாகரிகத்தின் உச்சகட்டம் அங்கே இருந்தது. ரோம கலாச்சாரம் அங்கே மையம் கொண்டிருந்தது. இந்நாட்களிலே துருக்கி என்று அழைக்கப்படும் பகுதியிலே தான் கிரேக்க கலாச்சாரம் நிறைந்திருந்தது. அதைத்தான் சின்ன ஆசியா என்றும் அழைக்கிறோம். இந்த பகுதியிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது உடன் ஊழியர்களோடு அதிகமான பணியை நிறைவேற்றினார். யோவான் மார்க்கு, பர்னபா, சீலா, தீமோத்தேயு இவர்களும் இந்த பகுதியிலே பணி செய்திருக்கிறார்கள். பின்னான காலங்களிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எபேசு திருச்சபையின் போதகராய் இருந்திருக்கிறார். சின்ன ஆசியா கலாச்சாரத்தின் மையமாய் இருந்திருக்கிறது. இதே வேளையிலே துன்மார்க்கமான காரியங்களுக்கும் மாய வழிபாடுகளுக்கும் இரகசிய சமயங்கள் என்று சொல்லப்பட்ட சமயங்களுக்கும் புகலிடமாய் இருந்தது. மட்டுமல்ல, திருச்சபைக்கு எதிரான முதலாவது வேத புரட்டு உருவானது. இந்த கூட்டத்தினர் தங்களுக்கு விசேஷித்த ஆத்தும அறிவு பெற்றிருப்பதாக கூறினார்கள். அவர்கள் ஆவிக்குரிய காரியங்கள் தங்களுக்குத்தான் தெரியும், அப்போஸ்தலர்களை விட தாங்கள் சிறந்தவர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1 அதிகாரம் 28 வசனத்திலே இப்படிப்பட்டவர்களை குறித்து ஒரு எச்சரிப்பின் குரல் எழுப்புகிறார். வாசிக்கிறேன். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு வேத புரட்டிலும் பரிபூரணம் இல்லை. கிறிஸ்துவில் மட்டுமே பரிபூரணம் உண்டு. சகல ஞானத்தையும் அவரிலேயே கண்டுகொள்ள முடியும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விளக்கம். இரண்டாவதாக, இந்த விசேஷித்த ஆவிக்குரிய அறிவு பெற்றிருப்பதாக கூறுகிறவர்கள் தேவன் இந்த உலகத்தை படைக்கவில்லை, தேவன் சிருஷ்டித்த ஒன்று மற்றுமொரு சிருஷ்டிப்பை உண்டு பண்ணியது, இவ்வாறு தொடர்ந்து உண்டு பண்ணப்பட்ட ஒன்றுதான் இந்த பூமி என்றும் கூறுகிறார்கள். இந்த வரிசையிலே வந்த ஒருவர்தான் இயேசு கிறிஸ்து என்றும் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட எண்ணத்தை குறித்தும் கொலோசியர் 1 அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களிலேயும் 2 அதிகாரம் 18 வசனங்களிலேயும் பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். மூன்றாவதாக, ஆவிக்குரிய விசேஷித்த அறிவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிற கூட்டத்தினர் இச்சையை அகற்றி, உடலை வருத்தி, அஞ்ஞான வழியை அகற்றி மெஞ்ஞான வழியிலே நடக்கும் ஆன்ம ஞானிகள் என்று தங்களை கூறிக்கொண்டார்கள். இதை குறித்தும் பவுல் கொலோசியர் 2 அதிகாரம் 16 வசனம், 23 வசனம் மற்றும் 3 அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களிலே எச்சரிப்பு கொடுக்கிறார். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் கிறிஸ்தவம் ஒரு சடங்காச்சாரமாக போய்விடாதபடி மக்களை காப்பதற்காக எழுதப்பட்டது என்று கூறலாம். அந்நாட்களிலே கிறிஸ்தவத்தை வெறும் தத்துவமாக்கும் கொள்கைகளும் எழுந்தன. எனவே கிறிஸ்தவம் வெறும் சடங்காச்சாரமான வாழ்க்கைக்குள்ளே மனிதனை வழிநடத்தும் வாய்ப்புகள் அநேகம் இருந்தன. மட்டுமல்லாமல் தத்துவ கொள்கையைப் போல ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கு நேராய் மனிதனை வழிநடத்தக்கூடியதாகவும் அந்நாட்களிலே இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுதும் நானே ஜீவ தண்ணீர் என்றார். நானே ஜீவனுக்குரிய பனிக்கட்டி என்று சொல்லவில்லை, நானே ஜீவனை கொடுக்கும் நீராவி என்றும் சொல்லவில்லை. அவர் தன்னை ஜீவ தண்ணீர் என்று சொல்லியிருக்கிறார். தண்ணீர் வாழ்க்கைக்கு ஏற்றதாக பயன்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அது உறைந்ததாகவும் இல்லை, கொதித்து கொண்டிருப்பதாகவும் இல்லை. ஜீவ தண்ணீர் என்றால் பொருள் என்ன? கொலோசியர் 1:27 சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எல்லா காலகட்டங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவோடு கூட எதையாவது கூட்டுவதோ அல்லது அவரின் முழுமையிலிருந்து எதையாவது குறைப்பதோ நடைபெற்று கொண்டே இருந்தது.